படிக்காத மேதை, கல்வி கண் திறந்தவர், தென்னாட்டு காந்தி, தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டியவருமான கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளாகிய இன்று கல்வி வளர்ச்சி நாளாக சிறப்பிக்கப்படும். இந்த இனிய வேளையில் அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கைகளை குவித்து கண்களை மூடி இறை வழிபாட்டில் இணைவோம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 5 வரை. பிள்ளாய், நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் நிறுத்திக்கொள். ஆம், நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உறக்க மன்றாடு. செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. அப்பொழுது ஆண்டவருடன் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஜெபம். ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும், அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் என்ற நீதிமொழிகளின் வசனத்திற்கேற்ப எம் பள்ளி மாணவிகள் ஞானத்திலும் அறிவிலும் நாளும் மலரவும், பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அருள் தாரும். இன்று நாங்கள் விழா கொண்டாடும் கர்மவீரர் காமராஜரை போன்று சுயநலமற்ற நல்ல தலைவர்களாக எம் மாணவியர் உருவாகவும், தங்களின் கடமைகளை உணர்ந்து எதிர்காலத்தில் பொறுப்புள்ள குடிமக்களாக சமுதாயத்தில் சிறந்து விளங்கிடவும் இறைவா உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அதத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா, நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். உறவுகள் 1000 நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். உறவுகள் 1000 நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். இருளான பாதையில் நிலவை தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய். எரிகின்ற பாதையில் மேகம் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா, நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். சிவகாமி பெற்ற சிறிதொரு குழந்தை சிம்மாசனம் ஏறி அயராத தொண்டாற்றிய காமராசருக்கு நடனம் வழி செலுத்த வருகின்றனர். கர்ம வீரர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர். வெறுமே மண்ணில் வரவும் நடுவே அரிதாய் அறவே உருவாய் வந்த கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர்.
வீரம் சிவகாமி பெற்ற சிறியோர் குழந்தை சிம்மாசனத்திலே அவகாசமின்றி அயராத தொண்டு அன்றாடம் செய்த சீலம் தாய் தேசம் இங்க தானே வந்து போர்க்கோலம் கொண்ட வீரம் சிறையோர் கண்டும் சிறிதேனும் அச்சம் கொள்ளாத கொள்வர் வீரம் தாய் தேசம் இங்க தானே வந்து போர்க்கோலம் கொண்ட வீரம் சிறையோர் கண்டும் சிறிதேனும் அச்சம் கொள்ளாத கொள்வர் வீரம் வீர காமராஜர் கர்ம வீரர்கள் கர்ம வீரர் காமராஜர் இடிசோரையின்றி பல மாணவர்கள் படிக்காது போன சோகம் அவர் வயிறார உண்ண வழி செய்து நெஞ்சில் வாழ்கின்ற எங்கள் தெய்வம் இடிசோரையின்றி பல மாணவர்கள் படிக்காது போன சோகம் அவர் வயிறார உண்ண வழி செய்து நெஞ்சில் வாழ்கின்ற எங்கள் தெய்வம் ஒரு போதும் நேர்மையதை கைவிடாத தன்மான சிங்கம் நீங்கள் அதன் மீது நாளும் நடை போட்டு வாழும் எதிர்கால வந்த நாங்கள் ஒரு போதும் நேர்மையதை கைவிடாத தன்மான சிங்கம் நீங்கள் அதன் மீது நாளும் நடை போட்டு வாழும் எதிர்கால வந்த நாங்கள் கர்மவீரர் காமராஜர் கர்ம வீரர்கள் கர்ம வீரர் காமராஜர் செருவே வண்டியில் வருவோம் நடுவே ஐராய் அறவே உருவாய் வந்த கர்ம வீரர் காமராஜர் கர்ம வீரர்கள் கர்ம வீரர் காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் கர்ம வீரர் வாழ்க்கையே ஒரே வெறுப்பா இருக்கு ஷைனி. அப்படி என்ன உனக்கு சோகமான விஷயம் நடந்துச்சு? காலைல எந்திரிச்ச உடனே கொரியன் டிராமா பார்த்தேன். அதுக்கு எங்க அம்மா திட்டிட்டாங்க. அதனால நான் கோச்சிக்கிட்டு சாப்பிடவும் இல்லை, சாப்பாடு எடுத்துட்டு வரல. அச்சோ, அம்மா எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்றத ஒழுங்கா கேளு. தயவு செஞ்சு ஈகோலாம் பார்க்காம போய் சாரி கேட்டு பேசிடு. என் மேலதான் தப்பு. சரி, நான் போய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா ரொம்ப பசிக்குதே. அதுக்கே ஏன் கவலைப்படுற? ஏன் சாப்பாடு இருக்குல்ல, நீ அதை சாப்பிடு. இப்பவே பாரு, நம்ம ஸ்கூல்ல இருந்து எங்கேயோ சாப்பாடு ஸ்மெல் வருது. சாம்பார் சாதம் தான். நம்ம மதியானம் அங்க சாப்பிட்டுக்கலாம். ஆமால, சரி, நம்ம சுட சுட சத்துணவே வாங்கி சாப்பிடலாம். இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரோ அவரெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும்பா. அது வேற யாரும் இல்ல, நம்ம காமராசர் ஐயா தான். சரி, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஜூலை 15. ஜூலை 15 என்ன நாள்? என்ன நாள்? என்ன நாள்? இன்னைக்கு காமராஜர் ஐயாவோட பர்த்டே. சரி, காமராசர் ஐயாவோட பர்த்டேன்னு சொல்ற. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. இப்ப சொல்றேன் பாரு. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற திருக்குறளுக்கு மிக பொருத்தமாக வாழ்ந்தவர் காமராஜர். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் குமாரசாமி, இவருடைய தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். உனக்கு மட்டும்தான் தெரியுமா? எனக்கும் தான் தெரியும். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசு நம்ம காமராசர் ஐயா தான். நாட்டிற்காக உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம்னு பல போராட்டத்தில் ஈடுபட்டு பல முறை சிறைக்கு போயிருந்தாரு. 9 ஆண்டுகள் மக்களுக்காகவே சிறை தண்டனையில இருந்தாரு. அது மட்டுமா, காமராஜர் 1954 முதல் 1963 வரை தொடர்ந்து 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம், அது மட்டுமல்ல, கல்விக்காக இவர் எடுக்கும் முயற்சிகளை கண்டு இவரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அன்போடு அழைப்பர். அது மட்டுமா, நீர்ப்பாசன திட்டங்கள், அணைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சிக்கு என பல திட்டங்களை காமராசர் ஐயா கொண்டு வந்தாரு. அதனால அவர் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம்னு நினைச்சாங்க. கர்ம வீரர், படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, கல்வி கண் திறந்த காமராசர், கிங் மேக்கர், ஏழைகளின் பங்காளர்னு பல சிறப்பு பெயர்ல அவர் அழைச்சாங்க.
லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியவர்களை பிரதமரை அரியணை ஏற்றியதால் அவர் ஒரு கிங் மேக்கர்னு நிரூபித்தாரு. இப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷனை எனக்கு மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு ஷைனி. ஃபீல் பண்ற? என்னதான் அவர் மறைந்தாலும் அவர் உருவாக்கிய திட்டங்கள் மூலமா இன்னும் நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு தானே இருக்காரு. அவரை பற்றிய சிறு நிகழ்வின் மூலம் காமராஜரை கண்முன் காண்போம். ஏலே தம்பி, நில்லுல நில்லு. என்னால ஸ்கூலுக்கு போகாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க? பள்ளிக்கூடமா? ஏன் உங்க பள்ளிக்கூடம் இன்னைக்கு விடுமுறையா? அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது. உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீ படிக்க போவியா? ஓ, படிப்பனே. நம்மளோட முதல் குறிக்கோளே நாட்டுல வறுமையை போக்கணும்பா, அறியாமையும் போக்கணும்பா. நம்ம நாட்டுல பாதி ஜனத்துக்கு மேல படிப்பறிவே இல்லாம இருந்தா நம்ம நாடு எப்படி உருப்படும்? என்ன சொல்றது? ஆமாங்க ஐயா. அதனாலதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடத்தை திறக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம்ப்பா. பிள்ளைங்க எவ்வளவு தூரம் தான் நடப்பாங்க? 10 பல்லாம் நடப்பாங்க, அதிகபட்சம் 15 பல்லாம் நடப்பாங்க. அதுக்கு மேல அவங்க நடக்க விட்டா சோர்வுல தூங்கிட மாட்டாங்க. அப்புறம் எப்படி பாடத்தை கவனிப்பாங்க? நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா. அதுக்கு தான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்துக்கு மேல்நிலை பள்ளியும், 5 மைல் தூரத்துக்கு உயர்நிலை பள்ளியும் இருக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம்ப்பா. நம்மளால முடியுமா ஐயா? முடியும், நம்மளால முடியும். இத சீக்கிரத்துல நிறைவேற்றுவோம்ப்பா. முதல்ல நம்ம ஊர் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. சரிங்க ஐயா. ஐயா வராங்க, எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் குழந்தைங்களா. வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? பிள்ளைங்க எப்படிமா படிக்கிறாங்க? நல்லா படிக்கிறாங்க ஐயா. இந்த பள்ளியில வசதியெல்லாம் சரியா தானே இருக்கு? இருக்குங்க ஐயா. காலை வழிபாட்டை தொடங்கிடலாமா ஐயா? தொடங்குங்கம்மா. ஏய், புள்ளைய தூக்குங்கப்பா, புள்ளைய தூக்குங்க. ஏன்பா காலையில சாப்பிடலையா? சாப்பிடல ஐயா. மந்திரி வராரு, கூட்டத்தை கூட்டணும்னு இந்த பிள்ளைங்கள் எல்லாம் சாப்பிட வைக்காமலே அழைச்சிட்டு வந்துட்டீங்களா? இல்லைங்க ஐயா. ஏன்பா சாப்பிடல? வீட்டுல சாப்பாடு இல்லையா. அம்மா அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? கூலி வேலை பாக்குறாங்க ஐயா. நம்ம ஊரா போய் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம். ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்களே வரமாட்டாங்க. ஏழை பிள்ளைங்களோட பசி வேற என்னதான் பண்ணுவாங்க? அவங்க கல் உடைக்கவும் மாடு மேய்க்கவும் தான் போறாங்க. இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம பள்ளிக்கூடத்துல மதிய உணவு போட்டா பிள்ளைங்க வருகை அதிகரிக்கும் தானே? நல்ல யோசனையா இருக்குங்க ஐயா. அப்புறம் என்ன ஏற்பாடு பண்ணுங்க திட்டத்துக்கு. நம்ம நாட்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாய கல்விக்காக செலவு பண்றோம். இதை இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகளை தான் விதிக்கணும் ஐயா. வேற வழியே கிடையாது ஐயா. எப்பவுமே ஓட்டு சேர்க்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்கப்பா. மக்கள் தான் நமக்கு முக்கியம். நம்ம தலைமுறையெல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. பிள்ளைங்களை பசியோட படிக்க வச்சோம்னா அந்த பாவம் நம்மள சும்மாவே விடாதுப்பா. ஆமாங்க ஐயா. அதனாலதான் கவர்மெண்ட்ல எவ்வளவு காலம் சோறு போட்டு படிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு காலம் படிக்க வைங்க. முடியலன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் ஊரா போய் பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை செயல்படுத்துறேன்ப்பா. அப்புறம் ஒண்ணு மறந்துடாதீங்க, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தூரம் நடக்கவே வைக்க கூடாதுப்பா. சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு, பிள்ளைங்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கிறதுக்கு சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தணும்ப்பா. நம்ம நாட்டுல மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், பொறியியல் கல்லூரிகள் என பல கல்லூரிகளை நிறுவனம்ப்பா. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது தானே? சரிங்க ஐயா. நீங்க சொன்னபடியே இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்திடலாம். இனிமேல் உங்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே மதிய உணவெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா படிக்கணும், சரியா? நன்றி. பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்ந்து
நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா பள்ளி அறியாத பிள்ளை பல பேரின் முகத்தை பார்த்தாரமா அது ஊரு சுற்றாமல் சோறுதான் போட்டு படிக்க வைத்தாரமா மாடு பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராசன் இவதானமா இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் ஈடு எவதானமா வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார் வெள்ளை உள்ளம் கொண்ட இந்த கருப்பு காந்தி இவரே நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா பதவி இருந்தாலும் பதவி போனாலும் உதவி புரிவாரமா தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் பெரிது என்பாரமா ஆற்று நீரையே அணைகள் கட்டியே தேங்க வைத்தாரமா அங்கு தேங்கும் நீரில் மின்சாரம் எடுத்து விலகேற்றி வைத்தாரமா வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார் வெள்ளை உள்ளம் கொண்ட எங்க கருப்பு காந்தி இவரே நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்ந்து பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழுத்தவரை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு